நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உணவு உண்ண அழைக்க அரண்மனை முழுவதும் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ இங்கு நின்று கொண்டிருக்கிறாய். மகாதேவர் உன்னுடன் இல்லை என்றால் உணவு உண்ண மாட்டாயா? அவசியம் உண்பேன். உணர்விற்கும் உணவிற்கும் எச்சம்பந்தமும் இல்லை. நான் அவ்விடம் இல்லாத சமயத்தில் தாங்கள் சரியான நேரத்திற்கு உண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். என்னுடைய வேண்டுதலை அவர் நிச்சயம் நிராகரிக்க மாட்டார் என்று நம்புகிறேன். ஈசனுக்கும் உனக்கும் நிகழ்ந்த விவாக நிகழ்வுகளை அகிலமே போற்றிக் கொண்டிருக்கின்றது. இருவரும் மனமொத்த தம்பதிகள் இல்லையா? மகாதேவருடன் இல்லை என்று வருத்தமாக உள்ளதா? பார்வதி, ஏதோ ஒரு ஜோதிடர் வந்திருக்கிறார்.
ஜோதிடர் வந்திருக்கிறாரா? ஆம், அரசியார் உன்னை வரச் சொன்னார்கள். தயை கூர்ந்து எமது குடும்ப எதிர்காலத்தை பற்றி கூறுங்கள். குடும்ப எதிர்காலத்தை பற்றிய ஆகட்டும். கவலைகள், வேதனைகள், தாயின் வேதனைக்கு என்றும் எல்லையே இல்லை. தாங்கள் கூறுவது சரிதான். என் மனம் முழுவதும் வேதனை நிரம்பி உள்ளது. அது தீர்வதற்கு வழி உள்ளது. வழியை கூறுவதே ஒரு சிறந்த ஜோதிடரின் அழகு. வேதனைகள் மட்டுமல்லாது அதற்கொரு விடிவையும் கூறுவார். நட்சத்திரங்கள் கிரக நிலையை பற்றி ஆராய்வதோடல்லாது முகபாவத்தையும் கணக்கிட்டு எதிர்காலம் பற்றி உரைப்பவன் நான். அதாவது, இல்லத்தில் உள்ளவர்களுக்கு அதுபோல் நான் குறி சொல்ல வேண்டுமெனில் அவர்களை நேரில் காண வேண்டியது அவசியம். சுவாமி, தாங்களா? என்ன இது புது வேடம்? ஜோதிட வல்லுநரே, எம்முடைய எதிர்காலம் பற்றியும் தயை கூர்ந்து தாம் எடுத்துரைப்பீர்களா மகானே? தாம் இருவரும் சற்று பொறுத்திருங்கள். முதலில் ஜோதிட வல்லுநரிடத்தில் பார்வதியின் எதிர்காலம் பற்றி கேட்க வேண்டும். வேண்டாம் தாயி. இன்னொருவர் என் எதிர்காலம் பற்றி எடுத்துரைக்க வேண்டியதில்லை. நீ என்ன கூறுகிறாய் பார்வதி? ஜோதிட சாஸ்திரத்தில் இவர் பெரும் வல்லுனர். ஒரே க்ஷணத்தில் நம் மனதில் உள்ளதை அறிந்து கொள்வார். இறைவன் அனுகிரகம் பெற்றவர் போல் தெரிகிறார். வாருங்கள் ராஜகுமாரி பார்வதி. தம்மிடம் நான் கூறினேன் அல்லவா, எதிர்காலம் பற்றி நான் அறிய வேண்டியதில்லை. ஏன் இந்த நாடகம் ஆடுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. நாடகமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புதல்வர்களே, நான் தம்மிடம் வேண்டியது இதுவே. குருதேவா, எனது புதல்வர்கள் சிவத்தில் ஒன்று விடுவார்கள் என்று தாம் உரைத்தீர்கள். சிவபக்தர்கள்தான். ஆனால் தந்தை மீது அன்பு கொண்டவர்கள். எந்த பக்தியை காட்டிலும் அது உயர்ந்தது. இன்று என் புதல்வர்கள் அதை நிரூபித்து விட்டனர். நீ கூறும் வார்த்தைகள் உண்மைதான் தாரகாசுரா. நானும் ஒரு சமயம் உன் புதல்வர்களின் போக்கைக் கண்டு தம்முடைய அசுரகுணத்தை அடியோடு ஒழித்து அமைதியின் வழியை தேடினர் என்று எண்ணினேன்.
ஆனால் அது என்னுடைய தவறான அனுமானமாகும். மறந்துவிட்டேன். அசுரகுலத்தில் பிறந்தவர் எவரும் அசுரகுணத்தை விடமாட்டார்கள் என்று அறிவேன். அது நடக்காது. தவறுகள் இழைக்க அசுரகுலம் துணிந்த குலமாகும். நாடகம் என்று நீ கூறுவதன் அர்த்தம்? அது அவ்வாறு நான் கூறியதற்கு காரணம் உள்ளது. ஒருவேளை வந்திருக்கும் ஜோதிடர் அவ்வாறு இல்லாமலும் இருக்கலாம். ஏதோ ஒரு ஜோதிடரை கண்மூடித்தனமாக நாம் நம்பிவிடக் கூடாது. எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இவர் பொய்யான ஜோதிடர் இல்லை. மன்னிக்க வேண்டும் ஆச்சாரியரே, மன்னியுங்கள். தயை கூர்ந்து இவளின் எதிர்காலம் பற்றி கூறுங்கள். அவசியம் மாதா. இவர் விவாகமானவர். இவரை கணவரிடமிருந்து பிரித்து ஏன் இங்கு அழைத்து வந்துள்ளீர்கள்? வேதனை, அளவிற்கதிகமான வேதனை. எதிலும் மனம் லயிக்கவில்லை. எனக்கு அவ்வாறு எண்ணமில்லை. அரண்மனையில் தாய், தந்தையர், சிநேகிதிகளோடு நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தங்கள் வேதனையை கூறவில்லை, தங்கள் கணவரின் வேதனையை கூறினேன். என்னால் காண முடிகிறது. அவர் வேதனையில் வாடுகிறார். அதையே எடுத்துரைத்தேன். எமது சுவாமியின் மனம் பற்றி நான் அறிவேன். அவர் மனித மனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். என் மனதில் முழு நம்பிக்கை உள்ளது. இந்த ஏகாந்த வாசம் அவருக்கு ஆனந்தத்தை தந்திருக்கும். அதை தாம் எவ்வாறு அறிவீர்கள்? அவர் வதனத்தில் உள்ள புன்னகையை கொண்டு. ஆச்சாரியரே, எமது புதல்வி தனது கணவர் வாழும் இடத்தில் மிக சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளது எதிர்காலத்தில் அரண்மனை வாசம் இல்லையா? இருந்தால் அது எப்போது நடக்கும்? ஒருவேளை இல்லை என்றால் அதற்கு ஏதேனும் உபாயம் உள்ளதா? தாயின் மனதில் அரண்மனை வாசத்தில் கவலை ஏன் எழுந்தது? என்னிடம் உரைக்கவில்லையே. அவசியம் மாதா. வாருங்கள் ராஜகுமாரி, தமது கரங்களை என்னிடம் காட்டுங்கள். ரேகையைக் கண்டு எதிர்காலம் பற்றி உரைக்கிறேன். வாருங்கள். யோகம், அளவிற்கதிகமான யோகம். விசால அரண்மனை வாழ்வு. எவ்வுலகத்திலும் இல்லாத ஒரு அரண்மனை அது. அது அன்பின் அடையாளம். தாம் இருவரும் வாழ்வதற்கான வாழ்விடம். உண்மையாகவா? தாம் என்னுடைய மனக்கவலை அனைத்தையும் போக்கிவிட்டீர்கள். இன்று நான் மிகவும் ஆனந்தம் அடைந்தேன். தாம் எதை வேண்டினாலும் தருகிறேன். பிராமணனுக்கு ஒன்றைத் தவிர வேறு என்ன வேண்டும் மாதா?
உண்பதற்கு பாயசம் இருந்தால் சந்தோஷம். பாயாசமா? என்னுடைய மாப்பிள்ளைக்கும் பாயாசம் மிகவும் பிடிக்கும். நான் இப்போதே அதற்கான ஏற்பாடு செய்கிறேன். ஜெயா, விஜயா, வாருங்கள். இது மிகவும் தவறாகும். என்ன தவறு உள்ளது ராஜகுமாரி? தாம் இவ்வாறு வேடம் தரித்து இங்கு வருவதை சொல்கிறேன். நான் இவ்விடம் வந்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது, ஆனால் என்னை அழைத்துச் செல்ல தமக்கு மனம் வரவில்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எமக்கான ஆணை என்ன தந்தையே? புதல்வர்களே, தாம் மூவரும் இணைந்து மூவுலகத்தை ஸ்தாபிக்க வேண்டும். அது அற்புதமாக இருக்க வேண்டும். அங்கிருந்து அசுரர்கள் அகில பிரம்மாண்டத்தையும் தம் இஷ்டப்படி ஆள வேண்டும். என்னிடம் குடிகொண்டுள்ள அற்புத அசுர சக்திகளை கொண்டு ஆகாய நட்சத்திரங்களுக்கு சமீபமாக ஸ்தாபிக்க நான் எண்ணம் கொண்டிருக்கிறேன். சிவனிடமிருந்து பெற்ற வரத்தின் காரணத்தால் இதை நிர்மாணிக்கவும் உங்களுக்கு இன்னல் ஏற்படாது. அவ்வாறே ஆகட்டும் தந்தையே. உருவாக உள்ள மூவுலகங்கள் தங்கம், ரத்தினங்கள், அற்புத உலோகம் கொண்டு உருவாக வேண்டும். அனைவரும் அதை கண்டு புகழ வேண்டும். அந்த உலகங்கள் அசுரர்களின் சொர்க்கம், அவர்களின் பூமி, அவர்களின் பாதாளம் என்று அறியப்பட வேண்டும். செல்லுங்கள். இதற்கு வேண்டிய பணிகளை எல்லாம் உடனடியாக துவங்க முற்படுங்கள். அந்த உலகங்களை படைப்பதில் என்னென்ன சக்தியின் பொருட்களும் தேவைப்படுகிறதோ அவை அனைத்தையும் தாம் பறந்து விரிந்த புவியிலிருந்து எடுக்க துணியுங்கள். செல்லுங்கள். நான் உன்னை அழைத்துச் செல்லத்தான் வந்தேன் பார்வதி. இல்லை, தாம் என்னை பரிகசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்துள்ளீர்கள். உண்மையில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றால் மாறுவேடம் அல்லாது உண்மையான ரூபத்தில் வந்திருப்பீர்கள். இங்கிருந்து அழைத்து செல்வதற்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் தாம் செய்திருப்பீர்கள். ஆனால் தமக்கு அதெல்லாம் அவசியம் என்று தோன்றவில்லை. என்னையே அவசியமில்லை என்று எண்ணிவிட்டீர்களோ என்னவோ. தாம் தனிமையிலேயே நிறைவு பெற்றவர். தமக்கோ இல்லை கைலாயத்திற்கோ என் உதவி தேவையில்லை. அகிலத்தில் வாழும் அனைவரின் வேதனைக்கும் தம்மிடம் விடை உள்ளது. ஆனால் என்னை பற்றி தமக்கு கவலை இல்லை. நான் வேதனையில் வாட வேண்டும் என்று எண்ணிவிட்டீர்கள்.